தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் தற்பொழுது பயணிகளுக்கு குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்பு அனுமதி மறுக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுதைய நிலவரம் குறித்து விவரிங்க. சங்கீதா பார்த்தோன்னா தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புயல் காப்பக வனப்பகுதிக்குள்ள இந்த சுருளி அருவியானது அமைஞ்சிருக்கு. அதாவது பிரசித்தி பெற்ற இந்த அருவியில நீர்வரத்து சீரான அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்னைக்கு மீண்டும் அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் இந்த சுருளி அருவிக்கு தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிற வழக்கம். அங்க பாத்தீங்கன்னா முன்னோருக்கு தர்ப்பணம் செலுத்தவும், அதே போல அங்க இருக்க சிவாலயங்களில் தரிசனம் செய்யவும் பக்தர்கள் அதிக அளவில் செல்வது வழக்கம். கடந்த ஒரு மாதத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சுருளி அருவியில நீர்பிடிப்பு பகுதியில் போதிய மழை இல்லாதனால இந்த அருவி பகுதி வறண்டு பாறையாகவே காட்சி அளித்தது. இதனால விடுமுறை நாட்கள்ல சுற்றுலா பயணிகள் ஏமாற்றுடன் திருப்பி செல்லும் சூழலானும் ஏற்பட்டது. இந்த சூழல்ல கடந்த 2 நாட்களாக ஈத்தக்காடு, அரிசிப்பாறை, தூவானமனை, வெண்ணியாறு உள்ளிட்ட இந்த சுருளி அருவியினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால சுருளி அருவி திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களா அருவியில குளிக்கிறதுக்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தாங்க. தற்போது அருவியின் நீர்வரத்து குளிப்பதற்கு ஏற்ற அளவில் சீராக வருவதால அருவிக்கு பகுதிக்கு செல்லவும் அங்கு குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் ஆடி 18 பெருக்கை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் சுருளி அருவியில் குளித்து அங்க இருக்கக்கூடிய சிவாலயங்களில் தரிசனம் செய்து வராங்க. இன்றைய தினம் இந்த சுருளி அருவியில அனுமதி வழங்கிய அடுத்து அதே போல இந்த ஆடி 18 பெருக்கை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை அறிவித்துள்ளதால இந்த சுருளி பகுதியை சுற்றில இருக்கக்கூடிய வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் வனத்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.